நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் சிரசாசனம். இந்த ஆசனத்தை நமக்கு செய்து காண்பிப்பவர் நமது தெய்வீக சகோதரர் பிரம்மாகுமார் டாக்டர் செல்வம் அவர்கள். தலைகீழ் ஆசனங்களில் சிரசாசனம் அல்லது தலை நிற்கும் போஸ் மிக முக்கியமானது. சமஸ்கிருதத்தில் சிர்சா என்றால் தலை என்றும் ஆசனம் என்றால் போஸ் என்றும் பொருள். சிர்சாசனம் அனைத்து ஆசனங்களின் ராஜாவாக கருதப்படுகிறது மற்றும் பொதுவாக யோகா ஆசன பயிற்சிகளின் முடிவில் செய்யப்படுகிறது. இது மூளை, தலை மற்றும் கழுத்து பகுதிக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது. சில பயிற்சியாளர்கள் சுவர் அல்லது பிற முட்டுகளின் ஆதரவை பயன்படுத்தி இதை முயற்சி செய்கிறார்கள். சிரசாசனம் யோகி தலைநிலை செய்வது எப்படி? வஜ்ராசனம் அல்லது முழங்காலில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். முன்னோக்கி குனிந்து விரல்களை பின்னி பிணைந்த நிலையில் கைகளை தரையில் வைக்கவும். கைகள் மற்றும் முழங்கைகள் தரையில் ஓய்வெடுக்க வேண்டும் மற்றும் ஒரு முக்கோணத்தை உருவாக்க வேண்டும். மெதுவாகவும் கவனமாகவும் பின்னி பிணைந்த விரல்களில் தலையின் மேற்புறத்தை வைக்கவும். ஆசனம் செய்யும்போது தலை நழுவாமல் இருக்க அதை உறுதியாக பிடிக்கவும். முன்னோக்கி நகர்த்தி உங்கள் பிட்டத்தை மேலே உயர்த்தவும். இதனால் தொடைகள் தரையில் செங்குத்தாக இருக்கும். தரையில் செங்குத்தாக இருக்கும் வரை உடற்பகுதியை மேலும் மேலே உயர்த்தவும். இந்த கட்டத்தில் தொடைகள் மற்றும் கால்கள் இன்னும் செங்குத்தாக இல்லை. இது உடற்பகுதியின் முன் ஒரு இடைநிலை நிலையில் தொங்குகிறது. இப்போது தூக்கி மெதுவாக கால்களை உடலின் முன்புறத்தில் இருந்து பின்புறமாக நகர்த்தவும். கால்கள் பின்புறத்தில் சுதந்திரமாக தொங்கிக் கொண்டிருக்கும். நீங்கள் இதை அடைந்தவுடன் நீங்கள் ஒரு நல்ல சமநிலை உணர்வை பெறுவீர்கள். இந்த நேரத்தில் ஒருவர் சாதாரணமாக சுவாசிக்கலாம். நீங்கள் கிட்டத்தட்ட அங்கு வந்துவிட்டீர்கள். அடுத்த மற்றும் இறுதி கட்டத்திற்கு செல்ல தயாராக உள்ளீர்கள். உங்கள் கால்களை உயர்த்தி உடலின் மற்ற பகுதிகளுடன் அதை சீரமைக்கவும். இந்த கட்டத்தில் முழு உடலும் செங்குத்தாக இருக்கும். உடல் எடை இப்போது முழுமையாக கைகளிலும் ஓரளவு தலையிலும் தங்கியுள்ளது. இதுவே இறுதி நிலை. தலை மற்றும் கண்களில் இரத்த ஓட்டம் அதிகரிப்பதை நீங்கள் உணருவீர்கள். ஆரம்ப கட்டங்களில் கண்களில் இரத்தம் குவிவதால் கண்கள் சிவப்பாக மாறக்கூடும். இது சாதாரணமானது. கவலைப்பட தேவையில்லை. இந்த நிலையை வசதியாக இருக்கும் வரை பராமரிக்க முயற்சிக்கவும். இறுதி நிலையில் சாதாரணமாக மூச்சு விடுங்கள் மற்றும் தலைப்பகுதியிலும் சுவாசத்திலும் உங்கள் விழிப்புணர்வை வைத்திருங்கள். ஓசை வெளியிட நீங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் செய்த செயலை தலைகீழாக செய்ய வேண்டும். சிரசாசனம் செய்த பிறகு உடல் இரத்தத்தை மறுபகிர்வு செய்ய அனுமதிக்க வாசனாவில் அதாவது பிணத்தின் போஸ் சில நிமிடங்கள் ஓய்வெடுக்க வேண்டும். சிரசாசனத்திற்கு பிறகு பயிற்சி செய்யப்படும் மற்றொரு ஆசனம் தடாசனம். இது தலைப்பகுதியில் குவிந்துள்ள இரத்தத்தை வலுக்கட்டாயமாக குறைக்க உதவுகிறது. சிரசாசனத்தின் நன்மைகள். யோகி தலைநிலை. சிரசாசன கீழ் மூட்டுகளில் தேங்கி நிற்கும் இரத்தத்தை சுத்திகரிப்புக்காக மீண்டும் இதயத்திற்கு இழுக்கிறது. சிரசாசனா பல தொடர்புடைய நன்மைகளுடன் தலைப்பகுதிக்கு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது. இது பிட்யூட்டரி சுரப்பியை துணிக்கிறது. இது முக்கிய சுரப்பியான மற்ற நாளமில்லா சுரப்பிகளின் செயல்பாட்டை பாதிக்கிறது. இது இனப்பெருக்க சுரப்புகளின் செயல்பாட்டை மேம்படுத்தும். இது தலைவலியை போக்கக்கூடியது. தலையில் இரத்தத்தின் கூடுதல் ஓட்டம் கண்கள் மற்றும் பிற உறுப்புகளுக்கு நல்லது. இது அடிவயிற்றின் உறுப்புகளில் இருந்து ஈர்ப்பு அழுத்தத்தை எடுக்க முடியும். இது பைல்ஸ் மற்றும் ஹைட்ரோசெல்
போன்றவற்றிலிருந்து விடுபட உதவும். தலைகீழ் நிலைப்பாட்டின் போது பொதுவாக நீட்டப்படாத பல உறுப்புகளுக்கு தசைகள் உடற்பயிற்சி செய்யப்படுகின்றன. இது ஆஸ்துமா மேலாண்மைக்கு உதவும். இது உடலின் பொதுவான உயிர் சக்தியை அதிகரிக்கிறது. ஆன்மீக பயிற்சியாளர்கள் சிரசாசனத்தை பயன்படுத்தி தங்கள் பாலியல் ஆற்றலை ஓஜஸ் எனப்படும் உயர்ந்த ஆன்மீக ஆற்றலாக மாற்றுகிறார்கள். இந்த ஓஜஸ் ஒளியை மேம்படுத்துகிறது, ஆரோக்கியத்தையும் உயிர் சக்தியையும் அளிக்கிறது, ஆளுமையை பிரகாசமாக்குகிறது மற்றும் உயர்ந்த ஆன்மீக நடைமுறைகளுக்கு உதவுகிறது. யார் செய்யக்கூடாது? சிரசாசனத்தின் போது முழு உடல் எடையையும் கை, கழுத்து மற்றும் தோள்களின் தசைகள் தாங்க வேண்டும். ஸ்பாண்டிலிட்டிஸ், ஸ்லிப் டிஸ்க் மற்றும் கழுத்து மற்றும் முதுகுத்தண்டின் பிற நிலைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆசனத்தை தவிர்க்க வேண்டும். மேலும் தலை சுற்றல், உயர் இரத்த அழுத்தம், இரத்த அசுத்தங்கள், த்ரோம்போசிஸ் மற்றும் பிற இதய நோய்கள் உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை தவிர்க்க வேண்டும். இந்த ஆசனத்தை முயற்சிக்கும் முன் கர்ப்பிணி பெண்கள் சிறப்பு கவனம் எடுத்து மருத்துவரை அணுக வேண்டும்.